உள்ள போலாம். வா மதி. சொல்லுங்க சார். குழந்தைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வேக்சினா? ஆமா ஃபர்ஸ்ட் டைம். பேபியோட கார்டு இருக்கா? இந்தாங்க. வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். சரிங்க. ஓகேங்க. வா மதி உட்கார். குடுமதி உட்கார வச்சிருந்தா அழுதுட்டே இருப்பான். நான் வேணா கையில வச்சுக்கிறேன். மேடம் ஹை ஃபீவர் இருக்கு. ஓகே. டாக்டர் பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறேன். உட்காரு வா. அப்சரா. அண்ணி அண்ணி என் ஃப்ரெண்டுக்கு ஃபீவர், அதான் வந்தோம். அம்மா எப்போ குழந்தை பிறந்துச்சு? 10 நாள் ஆச்சு. அப்படியா? உங்களை மாதிரி ரொம்ப கியூட்டா இருக்கு. அப்புறம் எப்படி அண்ணி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, உனக்கு என்ன ஆச்சு? நீ என்னமோ வீட்டை விட்டு போயிட்ட அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆமா அண்ணி, பழையபடி ஹாஸ்டலுக்கே போயிட்டேன். ஏன்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ன அப்சரா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? வேற என்ன அண்ணி பண்ண முடியும்? அப்போ நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த வீட்டுக்குள்ள போனது எல்லாமே வேஸ்டா? எங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ண சஞ்சயோட அப்பாவை பழி வாங்குறதுக்காக தான் நானே அங்க போனேன். அதுக்கு சஞ்சய் லவ் பண்ணி அது மூலமா அந்த வீட்டுக்குள்ள போகணும்னு நான் யோசிச்சது தான் தப்பு. பிகினிங்ல சஞ்சய் நான் அவ்வளோ லவ் பண்ணான். டிராமானாலும் எனக்கே தெரியாம நானும் அவனை லவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்து அவனும் என்னை தூக்கி போட்டுட்டான். என்னால அது முடியல. சரி, நம்ம லவ் பண்ணவனாவது நிம்மதியா இருக்கட்டுமேன்னு விட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? வேலை தேடிட்டு இருக்கேன் அண்ணி. உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கேயாவது வேலை இருந்தா சொல்லுங்க. என்ன அண்ணி, இவ பிரச்சனை பண்றவ இவள வேலைக்கு சேர்த்தா ஏதாவது ப்ராப்ளம் வருமேன்னு யோசிக்கிறீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல அண்ணி, 2-3 இடத்துல அப்படி சொல்லிதான் எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்க பாரு, நீ எதுக்கு வெளியில போய் வேலை தேடுற? உனக்கு ஓகேனா நம்ம பார்லர்லயே வந்து சேர்ந்துக்கோ. அண்ணி, நிஜமாவா சொல்றீங்க? உனக்கு இதுல என்ன சந்தேகம்? நீ இப்பவே கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. பரவாயில்ல அப்சரா. ஃப்ரெண்டை டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு இன்னைக்கு கூட பார்லர்ல போய் சூர்யாவை பாரு. சூர்யா கிட்ட நான் பேசிக்கிறேன். சரிங்க ஓகே அண்ணி. டாக்டர். மேடம், நீங்க போலாம். ஒரு நிமிஷம். தேங்க்ஸ் அண்ணி. பாத்து வா. மதி, சொல்லுங்க. இது தேவையில்லாத ரிஸ்கோன்னு தோணுது. எது? அப்சராவை பார்லர்ல சேர்க்கறது. ஏன்? இல்ல உங்க சித்தப்பாக்கு தெரிஞ்சதுன்னா? தெரிஞ்சதுன்னா தலை எடுத்துட்டு வரா? யார பத்தியும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. குழந்தைய கொடுங்க. மதிய இங்கே விட்டுட்டு போங்க. நாங்க வரவேற்புக்கு வரும்போது கூட கூட்டிட்டு வரோம். என்னம்மா சொல்ற? எத்தனை வருஷமா அவங்க கூட பழக்கம் வச்சிருந்த? என்ன நீ எது கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிற? மாமியார்னு ஒரு மட்டு மரியாதை இல்ல? நீ பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க. காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க தெரியுதுல, இது தெரியாதா? போடி போ, கோழி புடி போ. அட போன்றல, இன்னும் என்ன நின்னுட்டு இருக்க? போய் கோழி புடி போ. நானே எல்லாத்தையும் பண்ணி தரேன். போமா, போய் மிளகாயாவது அரைச்சு வை போ. அதுவாச்சு தெரியுமா? இல்ல அதுக்கும்? இல்லத்த, அதெல்லாம் தெரியும்.
இப்படி எல்லாம் இருந்தா நீ எப்படிதான் பொழைக்க போறியோ தெரியல. என்னாச்சு? இல்ல பழைய மதியா நீன்னு யோசிச்சு பார்த்தேன். என்னால நம்பவே முடியல. எப்படி மதி, எப்படி மாறின நீ? அதெல்லாம் எதுக்கு இப்போ விடுங்க. சொல்லு மதி. எல்லாம் உங்களாலையும் உங்க அம்மாவாலையும் தான். ஒரு பொண்ணை புருஷ வீட்டுக்கு அனுப்புறப்போ சம்பிரதாயத்துக்காகவாவது கண் கலங்குவாங்க. ஆனா எனக்கு அப்படி தோணவே இல்லை. உங்க பையன் என் பொண்ணை அப்படி பாத்துக்கிறாரா? அப்புறம் என்ன, சந்தோஷமா அனுப்பி வைக்க வேண்டியது மட்டும்தானே பாக்கி. சரிதான். புருஷன் மட்டும் இல்ல, புருஷ வீட்டுல இருக்கிற எல்லாருமே நல்லவங்களா கிடைக்கிறது சாதாரணமா அமையாது. என் குடும்பத்துல யாரோ புண்ணியம் பண்ணிருக்காங்க. அதான் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு குடுப்பனை. ஒத்த வார்த்தையில சொல்லணும்னா கடவுளுக்கும் சுந்தரி அம்மாவுக்கும் தான் நன்றி சொல்லணும். வேற எதுவும் சொல்ல தோணல. என் பொண்ணு பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இது கடைசி வரைக்கும் நிலைக்கணுங்க. எங்களுக்கு இது போதும். இது பாருங்க சம்பந்தி, நானும் பொண்ணு பெத்தவ தான். எங்களுக்கு நல்ல மருமகன் கிடைச்சிருக்காரு. அதே மாதிரி நல்ல மருமகளும் கிடைச்சிருக்கா. எந்த காலத்திலயும் உங்க பொண்ணுக்கு ஒரு குறையும் வராம நல்லபடியா பாத்துக்க வேண்டியது எங்க பொறுப்பு. நீங்க கவலைய விடுங்க. பொம்பளைங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா நேரம் போறதே தெரியாம பேசிக்கிட்டு இருப்பீங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வீட்டுக்கு போக வேண்டாமா? கிளம்புங்க போலாம். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அப்ப சம்பந்தி நாங்க போயிட்டு சரி, வரேங்க. போயிட்டு வரேங்கம்மா. சரிங்க. வரங்க. போயிட்டு வரேங்க. போயிட்டு வரேங்க. வாங்க. போயிட்டு வரேன்க்கா. ராஜீவா போயிட்டு வா. சரி வரேங்க. வாங்க. உட்காருங்க. பாத்து போராஜி. பாய். சரி வாங்கப்பா. வாங்க. மாநில அப்பாடா, மனசுல இருந்து பெரிய சுமையை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. அப்படியே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் சொல்ல போறேன் அத்தை. என்னம்மா? உங்க பையனை எங்க கம்பெனில இருந்து ஃபாரின் அனுப்ப செலக்ட் பண்ணிருக்காங்க. இதுல நிறைய பேர் போட்டியில இருந்தாங்க அத்தை. இவருக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. நல்லது நடந்தா ஒரே நேரத்துல நடக்கும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். எப்ப போகணுப்பா? உடனே தாம்மா. அநேகமா 1 வீக்ல 10 டேஸ்ல இருக்கும். ஆபீஸ்க்கு போனாதான் தெரியும். ஏன்பா நித்யா இப்படி இருக்கிறப்போ நீ இப்படி? நானும் அதாம யோசிக்கிறேன். அத்தை, அவரை நானே சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். நீங்க வேற இப்படி சொல்றீங்க. இப்படி ஒரு சான்ஸ் இனிமே கிடைக்கவே கிடைக்காது அத்தை. அப்புறம் என்னப்பா, வேலைன்னு வந்துட்டா போய் தானே ஆகணும். நாங்கெல்லாம் இருக்கோமே, பாத்துக்க மாட்டோமா? என்ன இந்த மாதிரி நேரத்துல எல்லா பொண்ணுங்களுக்கும் பிறந்த வீட்டுக்கு போகணும்னு மனசுல ஒரு ஆசை இருக்கும். இவங்க அப்பா தான் எதையுமே புரிஞ்சுக்காம வீம்புக்கு சண்டை போடுற மனுஷனா இருக்காரு. சரி விடுங்க. அதனால என்ன, அவருக்கு ஒரு நாள் புரியாம போயிடுமா என்ன? இங்க பாருமா, உங்க அப்பா அம்மா பாபுவை பத்தி கூட நீ கவலைப்படாத. பெத்தவங்க இருந்து எப்படி பாத்துக்குவாங்களோ அதை விட 100 மடங்கு நாங்க பாத்துக்கிறோம். அத்தை, நானும் உங்க பையன் கிட்ட இதுதான் அத்தை சொன்னேன். நீங்க இருக்கிறப்போ எனக்கு என்ன கவலை? இவர் நல்லபடியா போயிட்டு வந்தாலே போதும். சரி பாபு, நித்யாக்காகவாவது நீ இதை ஒத்துக்கோ. அதுக்காக என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிக்கோ, சரியா? ஆமா, உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டியா? இல்லம்மா, இனிமேதாம்மா சொல்லணும். அவர்கிட்டயே சொல்லிடு என்ன? சரிம்மா. அப்புறம் நாளைக்கு சுந்தரி அம்மா வீட்டுல ராஜிக்கு விருந்து வைக்கிறதா சொல்லிருக்காங்க. காலையில எல்லாருமா போயிட்டு வந்துருவோம். அதுக்கும் நீங்க ரெடி ஆயிடுங்க, சரியா?
சரிம்மா. சரிப்பா. நித்யா, உடம்புலாம் கசகசன்னு இருக்கு. நான் போய் குளிச்சுட்டு வரவா? என்னாச்சு? முகம் ஒரு மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை. அப்படின்னா சரி. என்னங்க, நான் ஒன்று கேட்பேன், செய்வீங்களா? நான் ஃபாரின் போற வரைக்கும் இந்த மாதிரி கேட்காத நித்யா. எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். எது வந்தாலும் சொல்லு, நான் பண்றேன். எங்க பெரியம்மா வீட்டு விருந்துக்கு நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வந்துருங்களேன். என்ன நித்யா இது? பாத்தீங்களா, இப்பதானே எது கேட்டாலும் செய்யறேன்னு சொன்னீங்க. இல்ல நித்யா, அவங்க மேல உனக்கு அப்படி என்ன கோவம்? ஐயோ, இது கோவம் இல்லைங்க. அவங்கள பாக்குறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, அதான். ஏன்? அவங்கள புரிஞ்சுக்காம நோகடிச்சிட்டேன்ல. இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? அவங்க எப்பவுமே உன்னை வெறுக்க மாட்டாங்க நித்யா. இல்லங்க, நான் ரொம்ப தப்பா பேசிட்டேன். அவங்கள பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. மறுபடியும் தப்பு பண்ணாத நித்யா. நாளைக்கு நீ மட்டும் வராம இருந்தா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. நான் உங்க அம்மா அப்பா கூடவே ஒன்னா சேர்ந்துடணும்னு நினைக்கிறேன். உங்க பெரியம்மா கூட விலகி போகணும்னு சொன்னா எப்படி நித்யா? இல்லங்க, அது வந்து தயவு செஞ்சு எனக்காக நாளைக்கு வா. இதனால அவங்க வருத்தப்படவே கூடாது. நம்ம குடும்பத்துக்கு அவங்க எவ்வளவு பெரிய நல்லது பண்ணிருக்காங்க, அதுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக போகணும்ல. நாளைக்கு போறோம். திவ்யா, குழந்தைக்கு எனக்கு குளிப்பாட்ட சித்தி. சுடு தண்ணி வச்சுட்டு விளையாடாம இருக்க? இந்த வரேன் சித்தி. சாரி சித்தி, மறந்துட்டேன் போல இருக்கு. திவ்யா, குழந்தையோட சோப்பு சித்தி. சாம்பல் எங்க வச்சிருக்க? எடுத்துட்டு வரேன் சித்தி. திவ்யா, என்ன சித்தி, வேற ஏதாவது வேணுமா? வேண்டாம், வேணும்னா கூப்பிடுறேன். சரிங்க சித்தி. வா உட்கார் திவ்யா. திவ்யா, என் பர்ஸ் உள்ள எடுத்துருவாங்க. இருங்க, எடுத்துட்டு வரேன். ஏய் குட்டி பையா, குளிச்சிட்டியா? அப்பா, அம்மாடி. எங்கம்மா போயிட்டு வர? மேஜர் அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேம்மா. பணம் கேட்டிருந்தேன், அதான் வாங்கிட்டு வரலான்னு போயிருந்தேன். ஆனா அதுக்குள்ள அவங்க வேற வேலையா வெளியே போயிட்டாங்களா. என்னம்மா, கடனா? ஆமா மதி, நாளைக்கு விசேஷத்தை வச்சிருக்கோம்ல, செலவெல்லாம் இருக்குது. அதுக்கு கடன் தான் வாங்கணுமா? இல்ல, இருந்த பணத்தை எல்லாம் இந்த வீட்டுக்கு கொடுத்துட்டோம். நடராஜ் தான் பாவம் என்ன பண்ணுவா. முன்ன மாதிரி வேலையில இருந்தாலாவது என் கையில நிறைய பணம் இருந்திருக்கும். இப்ப அதுவும் இல்ல. என்னம்மா நீ இத்தனை நாளா அங்க எங்கன்னு கடன் வாங்கிட்டு இருந்த, இனிமேலே எதுக்கு? வேண்டாமா, எவ்வளவு வேணும்னு சொல்லு, சூர்யா கிட்ட சொல்லி எடுத்துட்டு வர சொல்றேன். இல்ல மதி, வேண்டாம். எதுக்கு? மா, என்னம்மா? இங்க பாருங்க சம்பந்தி, இப்ப எதுக்கு நீங்க வேண்டான்னு சொல்றீங்க? யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க, அதானே? யாரு சொல்லுவா? சொல்றதா இருந்தா நான் சொல்லணும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். நீங்க மனசுல எதையும் வச்சுக்காம பணத்தை வாங்கிக்கணும். சமந்தி, மேஜர் அம்மா கிட்ட சொல்லிட்டேன், அவங்க எடுத்து ரெடியா வச்சிருக்காங்க. இதுதான் உங்ககிட்ட இருக்கிற அடம். புடிவாதம் முடிச்சா நீங்க விடவே மாட்டீங்களே. ஆமா, நாளைக்கு குழந்தைக்கு பேர் வைக்கணுமே, என்ன பேருன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லத்த, இன்னும் யோசனையே பண்ணல. என்ன நீங்களா இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? நாளைக்கு பேர் வைக்கணும்ல. தம்பி, திவ்யா, நீங்க ஏதாவது பேர் யோசிச்சீங்களா? இல்ல, மதி யோசிச்சு வச்சிருப்பான்னு நினைச்சோம். சமந்தி, முதல்ல மாப்பிள்ளை கிட்ட கேளுங்க சமந்தி. ஜோசியர்கிட்ட கேட்டதுக்கு தாத்தா தீத்தில வைக்க சொன்னாரு. அப்போ தத்தினே வச்சிடலாம்ல. என்ன மாப்பிள்ள,
என் பேர பிள்ளைய போய் இப்படி சொல்றீங்க? ஐயோ சும்மா விளையாடுக்கு சொன்னேங்க. அதுவும் சரிதான். மாமா மச்சானா விளையாட தானே செய்யணும். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நான் சொல்றேன். ஆனா இந்த பேரை மட்டும் எக்காரணத்து கொண்டு யாரும் மாத்தக்கூடாது. என்ன சம்பந்தி? நீங்க என்ன பேர் சொன்னாலும் அதையே வச்சிடலாம் சம்மந்தி. மா தயவு செஞ்சு உன் புருஷன் பேரை மட்டும் சொல்லிடாதம்மா. வாய கழுவுடா. உன் வாயில வசம்பு வச்சு தேக்க. நல்ல விஷயம் பேசுறப்போ அந்த அளவுக்கு எதுக்குல பேசுற? என் பேரன் பேரு கதிர்வேலன். மதி, உங்க அப்பா பேரை தான் வைக்க போறோம். உனக்கு சந்தோஷம் தானே? சமந்தி, என்னாச்சு? சமந்தி, ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. இதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும். உங்க வீட்டு பிள்ளைக்கு என் வீட்டுக்காரர் பேரை வைக்கிறீங்களே. இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்க சம்பந்தி. உங்க வீடு எங்க வீடு நான் எப்பவுமே பிரிச்சு பார்க்க மாட்டேன். மதிக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாமே. என் புள்ளையும் மனுஷனா மதி மாத்திருக்காளே, கடைசி வரைக்கும் அவ காலுக்கு செருப்பா இருக்கலாம். தப்பே இல்ல. நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், அதை மறந்துடாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க. நான் அப்சரா. ஓ நீங்களா? மதி சொல்லிருக்கா. உட்காருங்க. இன்னைக்கே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ். பிகினிங்ல அக்கவுண்ட்ஸ் மாதிரியான விஷயங்களை பாத்துக்கோங்க. அப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா பார்லர் வேலையை கத்துக்கலாம். முதல்ல பாக்குறதுக்கு என்னவோ போலதான் இருக்கும், ஆனா ரொம்ப ஈஸி. ஒன்னொன்னா கத்துக்கலாம். சரிங்க. சூர்யானே கூப்பிடுங்க. சரி சூர்யா, எனக்கு இது நல்லபடியா கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. கவலையே படாதீங்க, நான் உங்களுக்கு கத்து கொடுக்கறேன். வா நட்ராஜ். இவங்க தான் அப்சரா. ஹாய். தெரியும். மதி இவங்களை இங்க வேலைக்கு சேர்த்திருக்கா. ஓஹோ, அது சரி. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி என்ன வர சொன்ன? அப்சரா ஒரு நிமிஷம், நான் பேசிட்டு வந்துடுறேன். உள்ள போடா. என்ன விஷயம் சூர்யா? பிந்து அக்கா வந்திருந்தாங்க நட்ராஜ். வெற்றியை பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னது? அசோக் பில்லர் கிட்ட கடையை லீஸ்க்கு விடுற விஷயத்துல ஏதோ தெல்லுமுள்ள பண்ணிருக்காரா. பிந்துக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? இல்ல, அவங்க ஃப்ரெண்டுக்காக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிருந்தப்போ அங்கதான் அதெல்லாம் தெரிஞ்சுதான். அன்னைக்கிட்ட சொல்லி அவங்க அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்ல சொன்னாங்க. சூர்யா, நமக்கு எதுக்கு இதெல்லாம்? பிந்து அக்கா நம்ம மேல இருக்கிற அக்கறையில தான் இதெல்லாம் சொல்றாங்க. அவங்க சொல்றது கரெக்ட் தானே? இது எப்படியே விட்டுட்டா அண்ணி பாவம்ல. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தோம் ஏன் சொல்லன்னு வருத்தப்படுவாங்கல்ல. பிந்து அக்கா சொல்ற மாதிரி சொத்துக்கு ஆசைப்பட்டு வேற ஏதாவது செஞ்சிடக்கூடாதுல்ல. அதனாலதானே உனக்கு ஃபோன் பண்ண. இல்ல சூர்யா, இது அவங்க ஃபேமிலி விஷயம். இதுல நாம தலையிடக்கூடாது. ஏற்கனவே வெற்றியை பத்தி சொன்னதால என்னாச்சுன்னு உனக்கே தெரியும்ல. அது மட்டும் இல்ல சூர்யா, இப்போ நான் இதை பத்தி பேசினா நான் ஏதோ அவங்க சொத்தை பத்தி கவலைப்படுறதா அவங்க நினைப்பாங்க. வெற்றியை பத்தி நம்மளை விட திவ்யாவோட அம்மாவுக்கு நல்லா தெரியும். ஒருவேளை வெற்றிக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா கூட அது அவங்களுடைய சொத்து, அவங்களுடைய ரைட்ஸு. என்கிட்ட சொன்ன மாதிரி இதை பத்தி வேற யார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காத. இதை இதோட விட்டுரு. நமக்கு அவங்க சொத்தை பத்தி கவலை இல்லை, சரியா? இல்ல நட்ராஜ், பிந்துவுக்கு போய் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொன்னா ஏதோ ஒண்ணு இருக்கும், அதனாலதான் சொல்றேன். இங்க பாரு சூர்யா, வேற ஏதாவதுனா கூட பரவாயில்ல. இது சொத்து விஷயம். இது நம்ம கண்டுக்காம போறதுதான் நல்லது. இங்க பாரு, மதிய அம்மானு வேற யாருக்கிட்டையும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாத, விட்டுரு. சரி சரி, நான் கிளம்புறேன்.